அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரான் பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா? இதில் ஈரானுக்காக துவா செய்யக்கூடாது, ஈரானுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போர்ட் பண்ணுறதோ ஈரானுக்காக துவா கேட்குறதோ அது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஈரான் வந்து ஷியா கொள்கை உள்ள நாடு. அது ஷியாவுக்கும் இஸ்லாத்துக்கும், அதாவது தௌஹீதுக்கும், அதாவது சன்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குர்ஆன் சுன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கும் அந்த ஈரானுக்காக துவா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி மார்க்க ஃபத்வா வந்து கொடுக்குறாங்க. இது சரியானு கேட்டால் சரி கிடையாது. இங்கே ஷியா அப்படி இங்கே பார்க்கக்கூடாது. நடக்கிறது நியாயமானதாக நடக்குதா அல்லது அநியாயமாக நடக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே பார்க்கணும். மார்க்கத்தில் அது அவங்க 3 வேளை தொழுகிறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க, தொழுகாமல் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ளது. அங்கே குத்தா மக்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு அப்போ நீங்கள் ஈரானுக்காக வந்துக்கிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்போது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா? சரி, நடுநிலைங்கிறது முதல்ல கிடையாது மார்க்கத்தில். ஒன்றும் நன்மை இல்லை தீமை, அவ்வளோதானே. கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை அடிக்கிறாங்க, அடித்து அடிக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் ரோட்டில் போய்கிட்டுருக்கிறீங்க, இந்த ஆர்எஸ்எஸ் தானே முஸ்லீம்களை அநியாயமாக கொண்டுட்ருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ரோட்டோட அடிச்சு கொள்ளும்போது செத்து தொலைட்டு விட முடியுமா? விடக்கூடாது. முதல்ல என்னென்னு கேட்கணும். முதல்ல அங்கே ஆர்எஸ்காரன் அங்கே ஒன்றத்தை பண்ணுறான், இவனையே ரோட்டில் போய்ட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்கணும்ல. அங்கே அவன் அடிக்கிறாங்க, இவன் அடிச்சு இதுதான் ஆர்எஸ்காரன் பண்ணுறப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஈரான் வந்து குத்தா வந்து சன்னி முஸ்லீம்களை கொண்டிருக்குது முன்னாடி, ஓகே இருந்துட்டு போட்டும், அப்படி எடுத்துக்கலாம், இருந்துட்டு போட்டும். அதுக்காக வந்து இப்போ இது பண்ணுற வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. அது வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. அவங்க வந்து அவர்கள் ஷியாக்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு நியாயம், அவங்களுக்காண்டி துவா கேட்குறதோ அவங்களுக்கு ஃபேவராகவோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம்? பாலஸ்தீன மக்களுக்காண்டி வந்துக்கிட்டு நீங்கள் துவா கேட்குறீங்க, பாலஸ்தீன மக்கள் ஒருத்தன் கூட ஷியாவாக இருக்க மாட்டானா? என்ன வந்து ஒரு மார்க்க அறிவு இருக்குது நமக்கும் தெரியலை. இந்த இடத்துல எது சரி தப்புன்னு தான் பார்க்கணுமே தவிர நம்ம ஷியாவா சுன்னியான்னு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது. சீர நம்புறவன் வந்துக்கிட்டு அவன் முஷ்ரிக்கான், பின்னாடி போய் தொழுவக்கூடாது, அவன் பள்ளியாசல் போய் தொழுவக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த புரிதல் முதல்ல தப்பு. இங்கே நன்மை நல்லது எது, கெட்டது எது, நன்மை எது, தீமை எது, ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங், இப்படி தான் பார்க்கணுமே தவிர சும்மா வந்துக்கிட்டு ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு நினச்சி ஓவர் ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுங்கிறது டெட்லி ராங். இப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு அணியளிக்கப்படுகிறது, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை மார்க் அடிப்படையில் தவறு இல்லை என்பதுதான் சரியானது.